மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவனுடைய விதிப்படி தான் அனைத்துமே நடக்கும். குறிப்பாக அம்மனினுடைய விதியின்படி கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலை, ராகு கேது பகவான்களுடைய மாற்றம், இதையெல்லாம் வைத்து இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், திருமணத்தின் நிலை எப்படி செல்லும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் அம்மனுடைய விதியின்படி, கிரகநிலை, கிரக மாற்றங்களின்படி என்ன நடக்கப் போகின்றது தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறதும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களினால் பல நல்லதொரு சம்பவங்கள், பல சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விதி. ஒவ்வொரு வருடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு பல நல்ல சம்பவங்கள் நடக்கும். அப்படி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூன், ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் கிரகங்களினால் உண்டாகும் என்பதும் விதிங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கெட்டி மேளம் கொட்டப் போகின்றது. தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நல்லது என்பது நடக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் சுய தொழிலில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா மந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்பதும் விதியாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த தீராத கடன் தொல்லைகள் எல்லாம் நிச்சயமாக முடிவுக்கு வரும். எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகம், இவங்களால் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபம் திடீரென உருவாகி பணவரத்து என்பது அதிகமாகி அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது மெல்ல மெல்ல உயர துவங்கும். பெருசாக சரிவு அப்படின்னு இருக்காது. திடீரென உயர்வு, பண உயர்வு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் இருக்காது. சீரான நிலையில் வரக்கூடிய பண வரவுக்கு குறைவு இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டும். சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும்.
வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. உடல் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும்போது பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது. இயற்கையாக எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது. செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை உங்களுக்கு நல்லதொரு உடல்நிலை, ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ஆண்டுலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து விஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் போன்ற கடவுள்களை வணங்கி வந்தீங்க அப்படின்னா பல நல்ல பலன்கள், யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் விதியாக இருக்கின்றது. சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசிகளில் முதல் ராசியாக இருப்பது உங்களுடைய ரிஷபம் ராசி தாங்க. குடும்பம் ரீதியாக கொடி கட்டி பறப்பீங்க. தொழில் ரீதியாக உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை என்கின்ற நிலையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க. அப்போது நீங்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க. உங்களை பார்த்து பயம் வராது, மதிப்பு வரும் மற்றவர்களுக்கு. அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. கிரக நிலைகள் எல்லாம் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதனால் உங்களால் எதையும் சாதித்து கொள்ள முடியும். உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த குறைகள் எல்லாம் அகலுங்க. குதூகலம் பிறக்கும். பரிகாரம், அதாவது ஏதேனும் பிரச்சனை, ஏதேனும் ஒரு தொல்லைகள், சோதனைகள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது பரிகாரமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிரச்சனைகள், வெறுப்பு உணர்வுகள் எல்லாம் மறைந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் பிறக்குங்க. வீண் சண்டைகள் எல்லாம் மறைந்துவிடும். வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் விலகிவிடும். அதாவது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல், சந்தேக உணர்வு இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லியே ஆக வேண்டும். சுய தொழிலில் உங்களால் பெருமளவு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வந்தாலும் அது நிச்சயமாக சுப செலவாக இருக்கும். விரைய செலவுகள் செய்வது எப்போவுமே இந்த ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சு வந்தாலும் உங்களுக்கு பல நல்லது நடக்கும். பிரதோஷத்தில் கலந்து கொண்டு பல நன்மைகளை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது. தரித்திரங்கள் எல்லாம் ஒழிந்து பல சரித்திரங்களை படைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் மாதம், இந்த 2 மாதமும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அந்த நேரத்தில் உங்களால் எதையுமே சாதிக்க முடியும், எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு மனதில் உண்டாகிவிடும். தம்பதியினர் எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுடைய அந்த சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் விதியாக இருக்கின்றது. குரு பகவானால் பல நல்ல பலன்கள், சுப பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சனி பகவான் உங்களை ஒரு கட்டுப்பாடோட, ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுவாருங்க. செல்வங்கள் நிறைய பெற்று குறைவில்லாமல், பண வசதி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் சீரான ஒரு வாழ்க்கைக்கு பக்கபலமாக கிரகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விதியாக இருக்கின்றது. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை விட பெரியதொரு முன்னேற்றத்தை அடைபவர் யாரும் இருக்க முடியாதுங்க. மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் பல நல்ல சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். அதாவது உங்களால் எதையுமே எந்த நேரத்திலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் சனி பகவானும் ராகு பகவானும்
பார்ப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுப்பார்கள். நீங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை நீங்கள் வணங்குவது சாதகமான பலன் கிடைக்கும். விதியாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஐடியா கூட இருக்கின்றது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தொல்லையாக இருப்பது ஒன்று பண பிரச்சனையாக இருக்கும், மற்றொன்று குடும்ப பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 வயதாகியும் திருமணம் நடக்கலையே, ஏகப்பட்ட தடை தாமதங்கள் உண்டாகின்றது. 35 வயதாகி திருமணம் நடக்கலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்கும். ஆனால் நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான ஒரு வரனோட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதும் விதியாகவே இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்து திருமணம் ரீதியாக நடக்குங்க. சுப நிகழ்ச்சிகளால் வீடே களை கட்டக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. திருமணம் ஆகலையே என்ற ஒரு கவலையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. சரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு அந்த நல்லதொரு காரியம் என்பது நடந்தே தீரும். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொட்டியை மறக்க முடியாது. எதிரிகள் அப்படிங்கிறது பெருசாக பயம் இல்லை. ஏன்னா தட் மீன்ஸ் பக்கபலமாக கிரகங்களுடைய நிலை சாதகமாக இருக்குது. இந்த ஒரு நேரம் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்பது அறவே நீங்கள் வெறுக்க வேண்டும். அவ்வளவு அதாவது மது, மாது, சூது, ரேஸ், லாட்ரி இந்த விஷயங்களில் எப்படி சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல சுப பலன்கள் அப்போ முன்னேற்றம் இல்லை. தட் மீன்ஸ் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறதை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளை படைத்திருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன். உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் பிரம்மன் தான் படைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பகுதிகளை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சில இடத்துக்கு போயிருப்பீங்க, அதாவது ஜோதிட ரீதியாகவே போய் இந்த கடவுளை வணங்கினா என்ன அப்படி இருக்கும், இங்கே போயிட்டு அதாவது பரிகாரம் இருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்க கோவப்பட்டு சொன்னாங்க. அதன்படி தான் அம்மனுடைய விதி அதன்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்திற்கு உட்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை நீ பார்த்துருக்கியா அப்படின்னா நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் அதுக்கான பலன்கள்ங்கிறது கிடைக்கும். அதுக்கு தட் மீன்ஸ் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. யாரை நம்பியும் எந்ததொரு குடி பெய்தானா அந்த வண்டியில் அதை நீங்கள் எடுத்துடாதீங்க. மற்றவர்களுக்கு உங்கள் ஆலோசனை சொன்னால் கூட நீங்களாகவே சிந்தித்து அதன் பிறகு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் அந்த ஆலோசனையை ஏற்றிக்கொண்டு அப்படியே செய்யாமல் உங்களுக்கு என்ன தோணுது, இது சரின்னு படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி நம்மளால் பெரியதொரு முன்னேற்றத்தை சீக்கிரம் பார்க்க முடியும். தன்னம்பிக்கை, கௌரவம் இந்த ரெண்டையுமே 2 கண்களாக பார்க்குறவன் மட்டும்தான் சுய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அது எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து உடனே ட்ரை பண்ணுங்கள். சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க, தன்னம்பிக்கையையும் ஒருபோதும் இழக்க மாட்டீங்க. இது 2மே உங்ககிட்ட இருக்குது. இந்த பெருமை அதை பலம் என்று தான் சொல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக மடக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நல்லதாக இருக்குங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அபரிவிதமான ஒரு திறமை வேலையில் உத்தியோக ரீதியாக வெளிப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் பொறாமைப்படுவார்கள். மேல் அதிகாரிகள் நிறைய பொறாமப்படுறாங்க. மேல் அதிகாரிகள் இவன் நம்மளை மிஞ்சிருவானுங்கிற எண்ணம் மிஞ்சும். அதனால் தான் பொறாமை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மேல் அதிகாரிகளுக்கு வர செய்யும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு அமைஞ்சிடலாம். இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றிடுவாங்க அல்லது வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் கூட நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
உங்களுக்கு சொந்த ஊரில் சிறப்பானதாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு வேலை செய்வது, இந்த இறக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி கசப்பாகவே இருந்து கொண்டிருக்கும். அடுத்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அதாவது வேலை செய்யணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே, இந்த எண்ணம் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னடா இது, இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே மாதம் மாதம் சம்பளமாக முடியும், நம்ம எப்படிடா முன்னேறுவது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அடிக்கடி உங்களுடைய மனதில் வந்து சேரும். அதற்கு ஏற்றாற் போல கிரகங்களுடைய நிலை சாதகமாக இல்லை. சொந்த தொழில் ஆரம்பித்து முன்னேறக்கூடிய ஒரு நிலையில் கடின வாழ்க்கையில் இருக்கும். சிறு துரும்பும் பழுக்குத்த உழவும் என்பது போல வருண வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுய தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க. பொருளாதார ரீதியாக உறவை பெறுவீங்க. பண வரவில் பெருசாக தட்டுப்பாடே இருக்காது. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க அருகில் உள்ள அம்மன் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சரிங்க, இதே மாதிரி நல்லபடியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.